நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மக்காச்சோளத்தை கொட்டியும் காட்டுப்பன்றி குட்டி ஒன்றை தூக்கி வந்தும் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். காட்டுப்பன்றிகளால் பயிர்கள் சேதமடைந்து வருவதால் அதனை கட்டுப்படுத்த பல முறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் தெரிவித்தனர். மக்காச்சோளத்திற்கு ஆதார விலை நிர்ணயிப்பதோடு குளிர்பதன சேமிப்பு கிடங்கு அமைக்கவும் வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து குறைதீர்க்கும் கூட்டம் என்று ஐவாஸ் பண்ணக்கூடிய கூட்டமாக இந்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் இன்றைக்கி கோவில்பட்டி கோட்டாட்சியர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் நாங்கள் முறையிட்டோம். கடந்த பல ஆண்டுகளாக இந்த பகுதியினுடைய விவசாயிகளுடைய கோரிக்கையாக கோல்டு ஸ்டோரேஜ்னு சொல்லக்கூடிய இந்த தானியங்களை இருப்பு வைக்கக்கூடிய ஒரு கிட்ட இங்கே தேவைன்னு பல்வேறு முறை சொல்லி இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. கடந்த காலங்களில் மக்காச்சோள பயிருங்கிறது இந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் விவசாயம் செய்யப்படுது. இந்த மக்காச்சோளத்தில் பாதிப்பு கம்மியாக இருக்கின்ற காரணத்தினால தான் பண்ணுறாங்க. அதையும் கடைசி தருவாயில் இந்த காட்டு பன்னி மயில் போன்றவங்க அட்டகாசத்தை சொல்லியும் இன்றைக்கு வரைக்கும் இந்த சம்மந்தமாக எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை. பன்னி விஷயத்தில் காட்டுப்பண்ணி நாட்டுப்பண்ணின்னு சொல்லி அதிலே கடத்திட்டாங்க. தற்பொழுது இந்த இடைத்தரகர்களுடைய சூழ்ச்சியாக இருக்குமோ என்ற ஐயப்பாடு விவசாயிகள் மத்தியில் ஏற்படுது. காரணம் என்னென்னா 2500 ரூபாய்க்கு விற்ற மக்காச்சோளம் இன்றைக்கி 1500 ரூபாய்க்கு வந்துருச்சு. குண்டாலுக்கு 800 நட்டத்தில் விவசாயம் பார்க்காங்க. ஒரு பாக்கெட் 1600 2000 ரூபாய்க்கு வாங்கின மக்காச்சோளத்தை நட்டி விவசாயம் பண்ணி முடிக்கும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கன்னு இப்போ சொல்லியிருக்கோம். இந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தை குறைதீர்க்கும் கூட்டமாக நடத்தணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேண்டம் அடிப்படையில் கூட்டம் நடத்துவது உள்ள மக்களுக்கு சரியாக இருக்குமே தவிர விவசாயிகளுக்கு சரியாக இருக்காது. விவசாயிகளை பார்க்காத ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கமாக இருக்காது. உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு கோடை காலங்களில் முதலமைச்சர் 2000 ரூபா பொதுமக்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு 10,000 ரூபா வழங்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் நாங்கள் கோரிக்கையாக வச்சிருக்கோம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.